உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உழவனின் ராஜா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இயற்கை முறையில இயற்கை வழியில ஆடி பட்டத்துல என்னென்ன பாரம்பரிய நெல் விதைக்கலாம், சிகப்பு நிற அரிசிகள் கொண்ட பாரம்பரிய நெல்லுகளை பார்க்க இருக்கோம். நம்ம கூட ஐயா இருக்கிறாரு. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் எஸ்பி சஞ்சய் பெருமாள், பாரம்பரிய நெல் காப்பாளர். SBS அதாவது மரபு வழி பண்ணை. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உழவன் ராஜால நம்ம முன்னாடி யூடியூப் சேனல்ல வெள்ளை அரிசி பத்தி பேசணும். இப்போ பாத்தீங்கன்னா சிகப்பு அரிசி இதுல என்னென்ன மருத்துவ குணம் இருக்கு. ஏன்னா எல்லாமே வெள்ளை அரிசியில நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சிகப்பு அரிசி சம்பாவப்படத்துல போட்டோம்னா மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ரகங்கள் நிறைய இருக்கு. அதுல முதல்ல பாக்குறது சிவப்பு அரிசியில கவுனி அப்படிங்கறதுல நிறைய இருக்குது. கவுனினா கருப்பு கவுனி இருக்குது, வெள்ளை கவுனி இருக்குது, பருமா கருப்பு கவுனி இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா சிகப்பு கவுனி அப்படி ரகத்தை பத்தி நான் பேச போறோம். அந்த சிவப்பு கவுனியில கருப்பு கவுனியை விட இதுல சிவப்பு கவுனியில அரிசி சிகப்பா இருக்கும். நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ரகங்கள் தான். பட்டங்கள் பாத்தீங்கன்னா ஆடி ஆவணி புட்டாசி மாசம். இதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரம் வரும். அதாவது வயது வரும்னா 140 150 நாள். இது சிகப்பு கவுனி அரிசி பாத்தீங்கன்னா சிவப்பா தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது சிவப்பு கவுனி. இதுதான் நல்ல ஒரு மகசூல் ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1800 வரக்கூடிய ரகம் தான். இது ஒரு போகம் தான் வரும், சம்பாபுரத்துல மட்டும் தான் வரும். ஆனா கார்த்திகை மாசம் மார்கழி தையில வராது. நாத்து விடும்போது பாத்தீங்கன்னா மேட்டு பாத்தி நாத்து, சேத்து பாத்தி நாத்து, இது ரெண்டுக்குமே ஆவரேஜ் ஒரு 10 கிலோ நாத்து இருந்தா போதும். மேட்டு பாத்தியில நாத்து எடுத்து நடும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 25 நாளைக்குள்ள எடுத்து நட்டுனா நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் ரகம் தான் சிவப்பு கவுனி. பில்லுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 30 கட்டுக்குள்ளதான் பில்லு வரும். ஏன்னா பில்லு கொஞ்சம் கம்மியா தான் வருது, அதிகமா பில்லு வராது, கம்மியா தான் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப 2வது ரகமான கைவரை சம்பா, கைவர சம்பா, இந்த பாரம்பரிய நெல்ல எப்படி பயிர் பண்ணலாம் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா இப்ப 2வது ரகம் பார்க்கும்போது கைவர சம்பா. இந்த கைவர சம்பா கை ரேகை எப்படி இருக்குமோ அப்படிதான் ரகம் இருக்கும். ஆனா இதுலயும் மருத்துவ குணம் இருக்குது. பாரம்பரிய நெல்கள் பொறுத்த வரைக்கும் அனைத்துமே மருத்துவ குணம் நிறைஞ்ச ரகம் மட்டும்தான். இது கைவர சம்பா. இந்த கை ரேகை இப்படி கோடு பாருங்க, அது அப்படி கோடு கூட அப்புறம் 5 கோடு இருக்கும் பாரு. கை நம்ம கோடு 5 விரல் மாதிரி இருக்கு பாருங்க, கோடு வருதா. இதுதான் கைவர சம்பா. இது பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. இதுதான் கைவர சம்பா. கைவர சம்பா ஒரு 4 அடி உயரம் வரக்கூடிய ரகம். சிகப்பரிசி மோட்டா தான் இருக்கும். அதில் ஒரு அற்புதமான மருத்துவ நிறைஞ்ச ரகம் தான். மகசூல்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரா குறைஞ்சபட்சம் ஒரு 1800 2000 கிலோ வரைக்கும் வரும். நாத்தங்கால் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோ 15 கிலோ போதுமானது. மேட்டு பாத்தி நாற்று சேத்துல எடுத்து மேட்டு பாத்தி நடும்போது நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ரகம் தான். பில்லுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். 35 ஒரு 40 கட்டு உள்ள பில்லு வரக்கூடிய இதுதான் கைவர சம்பவம். 140 150 நாள். இதை ரெண்டு இடைப்படுறது என்னன்னா, அப்போ அந்த ஒரு சூழ்நிலை வெயில் அதிகமாக தான் சீக்கிரம் படுத்துடும். கொஞ்சம் குளிராக இருந்தால் 10 நாள் பண்ண தான் வரும். அதை நம்ம சொல்ற மாதிரி ஒரே நாளில் அறுவடைக்கெல்லாம் வராது. நடவு கட்டை எடுத்து வைக்கும்போது நடவில் ஒரு பிரச்சனை இருக்கு, அவருடைய சூழ்நிலையில ஒரு பிரச்சனை இருக்குது. இது சரியா கொண்டு வந்து 10 நாள் பண்ண வரக்கூடிய ரகம் தான் கைவர சம்பவம் சிவப்பு கவுனி. சரிங்க. இப்ப ஆடி பட்டத்துல சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஆடி பட்டத்துல நம்ம நாத்து விட்டு நடவு பண்ணக்குள்ள எத்தனை நாள்ல எடுத்து பயிர் வச்சோம்னா சிறப்பா இருக்குங்க? 15 25 நாள் எடுத்து வச்சு 2 பயிரை பிரிச்சு வைக்கும் போது நல்லா தூர் கட்டும், நல்ல மணிகள் வரும். பதிர் இல்லாமல் வரக்கூடிய ரகம் தான் இந்த நெல். நம்ம அதிக நாள் வைக்கும் போது என்னன்னா, நம்ம 6 மாசம் நெல் 6 மாசம் வரும். அப்படி அது காரணம் என்னன்னா, நம்ம 30 40 நாள் எடுத்து நடும்போது 6 மாதத்துல 40 நாள் ஆயிடுது. அந்த 4 மாசம் ஆயிடுது. 4 ஒரு 40 நாள் கூட்டும் போது 150 நாள் 150. இதை தான் நம்ம என்ன பண்ணோம், பழைய காலத்துல 6 மாசம் நெல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கைவர சம்பா எவ்வளவு மகசூல் எதிர்பார்க்கலாம் ஏக்கருக்கு? மகசூல் ஒரு 1800 கிலோ தான் ஆகும். பில்லுன்னு பார்த்தா நெல்லு சொல்லிட்டு பில்லு தான் 35 40 கட்டிகள் வரும். எல்லா மண்ணுக்கும் சிறந்ததுங்களா அந்த கைவர? எல்லா மண்ணிலையும் வரும். இதுக்கு அந்த உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீர்வழி உரம் தான் கொடுக்கணும். ரசாயன உரம் கொடுக்கக்கூடாது. ரசாயன உரம் கொடுக்காம இருந்தால் மட்டும்தான் சாயாம பதில் இல்லாமல் எடுக்க முடியும். ரசாயன உரம் கொடுத்தா வராது. நான் தெளிவாக சொல்கிறேன், ரசாயன உரம் தவிக்கணும். இதுக்கு வேப்புண்ணாக்கு, புங்க முன்னாக்கு, முத்துக்கட்டை புண்ணாக்கு கொடுக்கலாம். நீர்வழி உரங்கள் கொடுக்கலாம், உயிர் உரங்கள் கொடுக்கலாம், பஞ்சகாய கொடுக்கலாம், மீன் அமிலம் கொடுக்கலாம். இதை மட்டும் தான் பயன்படுத்தணும். 3வது ரகமான அன்னமலை. இந்த அன்னமலைக்கு பாரம்பரிய நெல்ல ஆடி பட்டத்துல எப்படி நடவு பண்ணலாம், என்ன ஏக்கருக்கு எவ்வளவு நடவு பண்ணலாம்? இன்னும் சொன்ன மாதிரியே அன்னமலைக்கு 10 கிலோ 15 கிலோ நாற்று விடணும். மேட்டு பாத்தி நாற்று நடும்போது நமக்கு சிறப்பான ஒரு மகசூல் தன்மை கொடுது. இது சிகப்பரிசி மோட்டாவாக தான் இருக்கும். இங்கே பார்த்துட்டு அன்னமலை தான் இப்படி தான் இருக்கும். கரு நிறத்தில் விளையும் போது மாப்பிள்ளை சம்பா மாதிரி தான் இருக்கும். மட்டம் இவ்வளோ உயரம் தான் வரும். ஆனால் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ரகம் தான். இது ஏக்கரா குறைஞ்ச பார்த்தீங்கன்னா இது ஒரு 1700 கிலோ குறையாம வரும். பில்லுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 32 கட்டு கம்மியாக தான் வரும். 25 30 கட்டு தான் வரும். ஏன்னா மட்டங்கள் அதிகமாக உயரம் இல்லை, அதனால கம்மியாக தான் மகசூல் கிடைக்கும் நமக்கு. உயரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி உயரம் வரும். மகசூல் 1700 கிலோ தான் வரும்.
ஏன்னா அது கொஞ்சம் மகசூல் கம்மியாக இதில் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. உயிரை நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் அறுவடைக்கு வரைக்கும் கொஞ்சமாக கொடுத்தோம்னா நல்ல ஒரு மகசூலை ஈட்டக்கூடிய ரகம் தான் அன்னமலகி. நல்ல தூக்கம் வரும். மருத்துவ குணம் நிறைஞ்ச ரகம் தான் அன்னமலகி. ஏக்கருக்கு வந்து எவ்வளவு மகசூல் எதிர்பார்க்கலாம்? ஒரு 1700 கிலோ, அது 1600 1700 ஒரு அவ்வளோதான் மகசூல் தன்மை அவ்வளோதான் வரும். அரிசியினுடைய தன்மை எப்படிங்க? சிகப்பரிசி சிகப்பரிசி மோட்டாவாக தான் இருக்கும். ஓகே. இது பார்க்கறப்ப கண்ணளவுல பார்க்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள் தெரியும். கண்டிப்பா தெரியும். ஓகேங்க. இது மாப்பிளை சம்பாவோட ஒரே மாதிரி தான் இருக்குங்களா? ஆமா அதாவது ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு தன்மைக்கும் ஒரு வித்தியாசங்கள் தெரியும். அரிசியோட தன்மை ஒரு குட்டியா இருக்கும், ஒரு நீட்டமா இருக்கும், ஒன்று பொட்டா இருக்கும், ஒன்று பட்டியா இருக்கும். இந்த மாதிரி அரிசியுடைய தன்மையை வச்சு நம்ம அதை கணிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது அன்னமலகி. கடைசியா பார்த்தது அன்னமலகி. இதுவும் சிகப்பரிசி. இது ஒரு வித்தியாசம். அந்த நெல் பார்த்தீங்களா வித்தியாசம் எப்படின்னு? இது ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்குது, பட்டையா இருக்கும், அது விட்டு அனுச்சிங்களா? இந்த வித்தியாசம். இருக்கிறது அன்னமலகி சிகப்பு நிற அரிசி. ஸோ பாரம்பரிய நெல்லில் ஒவ்வொரு நெல்லும் மருத்துவ குணம் இருக்கு. ஆமாங்கய்யா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கவுனி, கைவர சம்பா, அதுக்கு அடுத்தது நம்ம அன்னமலகி பார்த்துருக்கோம். இது ஆடி பட்டத்தில் விளையக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல் ரகங்கள்ல ஒன்று. நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க. உழவை கற்போம், உழவனை காப்போம். உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா. அடுத்த உழவில் சந்திக்கிறேன். நன்றி.